அடுத்தது பெல்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பெல்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெல்ட் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பெல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த் மைனஸ் ஷோல்டர் டு லோ செஸ்ட். என்னோட ஃப்ரண்ட் ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு, ஷோல்டர் டு லோ செஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2.5 இன்ச் கிடைக்கும். இந்த 2.5 இன்ச் கூட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ச் கிடைக்கும். இந்த 3 இன்ச்சை நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பெல்ட் வந்து இந்த மாதிரி இப்படி வளைவாக வந்திருக்குமா, இந்த வளைவாக அந்த ஷேப் வைக்கிறதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த சைடு நம்ம எப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம் அதே மாதிரியே இந்த சைடு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் பிடிக்கும் போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த சைடு நம்ம எப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே நம்ம இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணி ஷேப்